நான் காவல் நிலையத்தில் திருப்பி சொல்ல வரேன், 100க்கு அடித்து ஃபோன் பண்ணேன். இருக்கிற எல்லா பேரும் இவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே கலாட்டா சேனலில் என்ன நடக்குது பர்பஸ்ஃபுல்லாகவே கான்ட்ரவர்சியல் கிரியேட் பண்ணி அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டு காசு எடுத்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் அவேர்னஸ் ஆகுங்க. பெரிய செலிபிரிட்டிஸ் நடிகர்கள் நீங்கள் வந்து கலாட்டா சேனலுக்கு யூடியூப்புக்கு இன்டர்வியூ கொடுக்குறப்ப அது என்ன ஒரு விஷயம்னா பெரிய பெரிய நபர்களுக்கு அவங்க பணம் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி அப்பாவிகளை என்னோட வீடியோ நிறையங்க 1-2 வீடியோ கிடையாது, வீடியோ போட்டு போட்டு கோடிக்கணக்கில் அதாவது லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நிறைய மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்க போன இடத்துல நான் இத்தனைக்கு முதலே சொன்னேங்க, அநாகரிக கொஸ்டின்ஸ் டிஃபைன் பண்ணுற மாதிரி கேட்கக்கூடாதுன்னு. ஓகேங்களா, அந்த நவீன்ற பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக வீடியோ போடுவாங்கல்ல, காசுக்காக பணத்துக்காக மானத்தை விற்கிற அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்தவன் தான் கலாட்டா சேனல் நவீன்ற நபர். ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேங்களா, வேணும்னே சிக்க வைக்கணும்னே பண்றாங்க. எல்லாத்துக்குமே கடவுள் இருக்கார். நவீன் வந்து அந்த கலாட்டா சேனல்ல இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு திருப்பி சொல்ல வரேன், போய் பிச்சை எடுக்கலாம், உண்மையா உயர்ச்சி சம்பாதிக்கலாம். நான் வந்த விஷயம், ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போனேன், என்ன இன்டர்வியூ வாங்கன்னு சொன்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்காங்க மக்களை, என் கை காசு செலவு பண்ணி தான் நான் கலாட்டா சேனலுக்கு போனேன். போறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் என்னோட செலவு. இப்போ மட்டும் இல்ல, முதல்ல அவங்க எனக்கு இன்டர்வியூ பண்றப்ப சகிலா மேடம் எடுத்தாங்க, உங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தினாங்க. இது ஊர் அறிஞ்ச உண்மை. கண்டிப்பா சொல்றேன், மதுரை மீனாட்சி தாய் மேல சத்தியமா அவங்க டிராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறவங்களுக்குன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்கல. அந்த சகிலா மேடம் வீடியோ மில்லியன் கணக்கில் வியூ போய் நிறைய லட்சமா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே பாருங்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க தான் நம்மள வந்து ஹைப்பா காமிச்சிற மாதிரி காமிச்சாங்க. நான் பதறி அடிச்செல்லாம் ஓட வரலங்க. அந்த கலாட்டா சேனலே ஒரு கலக்கிட்டு தான் வந்தேன். உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க இருக்கிற நபர்கள்லாம் வீடியோ எடுத்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எல்லாமே நான் காமிச்சேன். ஸோ செலிபிரிட்டிஸ், நடிகர்கள், நடிகைகள் நீங்க போறப்ப கான்ட்ரவர்சியலா பர்பஸ்ஃபுல்லா ஆளுக்கு ஏத்தாமல் கொஸ்டின் கிரியேட் பண்ணி அவங்களை அவமானப்படுத்தி அது மூலியமா காசு சம்பாதிக்கிறதா கலாட்டா சேனல். கலாட்டா சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் அவேர்னஸா இருங்க. கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்ஸ் திருப்பி சொல்ல வரேன், நான் வந்து இன்டர்வியூ நிப்பாட்டிட்டேன். கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்ஸ், அன்னெசரி கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லங்க, நம்மளை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு கலாட்டா சேனல்ல காசு கொடுத்துருப்பாங்களா? ஏமாத்தி பண்றாங்க. நான் அந்த மீனாட்சி தாய்மையில சத்தியமா சொல்றேன், என் வீடியோவில் அவங்க நிறைய லட்சமா சம்பாரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்கலங்க. சொந்த காசுல சூனி வைக்கிறது இதுதான். இன்னைக்கு நானே காசு செலவு பண்ணி கலாட்டா சேனல்ல போய் என்னைய வந்து பாத்தீங்கன்னா அதாவது திட்டி வாயை பிடிங்க நிறைய பிடிங்கலாம் நினைச்சாங்க. நான் அதை பத்தி இது பண்ணவே இல்லை. முழுக்க கமர்ஷியல். இது மந்த் எண்டிங் வேலை. மற்ற யூடியூப் சேனல்ஸ் சொன்னவங்க எல்லாருமே சொன்னாங்க மந்த் எண்டிங் உங்களை பத்தி கான்ட்ரவர்சியலா கிரியேட் பண்ணி அதை வீடியோ போட்டு அதை காசு சம்பாதிக்கிறதா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. காவல் நிலையம் D2 அண்ணா நிலையம் காவல் நிலையத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த செலிபிரிட்டிஸோ நடிகர்களோ நடிகைகளோ உங்களை அந்த மாதிரி யூடியூப் சேனல்ன்ற பேர்ல அநாகரிகமா கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் 100க்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் அருகில் இருக்க காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த காவல் அதிகாரிகளுமே கூப்பிட்டு அவரை வந்து பேசி, ஓகேங்களா, அவங்க வந்து பேசி சமாதானப்படுத்தி இனிமே இந்த மாதிரி கூப்பிட்டு அசிங்கப்படுத்திக்கலாம்னு கேட்டாங்க. ஓகேங்களா, அந்த கலாட்டா சேனல் இருக்க நபர்களை கூப்பிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா திட்டி அமுச்சு விட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் நடந்த உண்மை. பட் என்ன, அந்த காவல் நிலையத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் அடிதடினா அது என்னன்னு பார்ப்பாங்க. வாய்வழி தகராறு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த நவீன்ற பையன் வந்து அங்க வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் போனா. அப்படி அங்க வந்து நான் வந்து அந்த லெட்டர் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். பொதுமக்களே, கலாட்டா சேனல் மேல உஷாரையா உஷார்.